காதல், அதான் லவ். இது எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. முக்கியமாக இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்ற கான்செப்டே பெரிய ட்ராஷ். லவ்வுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், ஒரு ஜேர்னி இருக்கணும். என் ஸ்டோரியில் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எப்படின்னு நீங்களே பாருங்கள். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். என்ன லேட்டாக எழுந்திரிச்சிருக்க? காலேஜுக்கு போலையா? போகணுன்னு தோணல. குட். நான் எப்பவுமே குட் தான்ப்பா. ஆமாம், அம்மா எங்க? கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்களே, போனாங்களா? காலையிலே போனா, போயிட்டு வந்துட்டாளே. அப்போ நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன், வந்தா கத்துவாங்க. இதோ இந்த நியூஸ் பாத்தியா? சௌமியா இல்ல காலேஜ்ல டாப் 4. படிப்புல கெட்டி. நீ கூட இப்படி வரணும். ஆஹா, எனக்கு அதெல்லாம் வராது. அந்த மாதிரி ஹோப்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறேன். இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். எங்க காலேஜுக்கா? டவுட்டு தான். இந்த வாரத்தில் புது படம் ரிலீஸ் ஆயிருக்கான். என்னமோ அங்கே போகிற வரைக்கும் டிசைட் ஆகாது. போய் பார்த்துக்கிறேன். பாய். என் பேர் பிரபா. நான் மெஹபூப் நகர். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். என் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும்னாலும் எக்ஸாம் எழுத ஹைதராபாத் வரணும். இங்கே வந்தால் பயப்படாமல் ரோட்டு மேலே நின்று தம் அடிப்பேன். ஊருக்கு போனால் அந்த ஃப்ரீடம் இருக்காதில்ல. எனக்கு ஹைதராபாத்னாலும் சரி, அங்கே இருக்க ஏன்ஷியன்ட் பிளேசஸ்னாலும் சரி ரொம்ப பிடிக்கும். வர்றப்பெல்லாம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளேஸை பார்ப்பேன். மறக்காமல் இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்ருவேன். இந்த எக்ஸாம்ஸ் போகிறப்போ ஹைதராபாத்தில் இருக்கிற நிறைய பிளேசஸை பார்த்துருக்கேன். அடி ஏதாச்சும் பட்டுச்சா? யூ ஓகே? ஹாரிகா சொல்லு. ஏதோ ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். 10 மினிட்ஸ்ல வரேன். தேங்க்யூ. பரவாயில்ல, எங்கள் அம்மா பண்ணது நல்லா இருக்கும், வாங்கிக்கோ. தேங்க்யூ.
என்ன? ஒன்றும் இல்லையே. பின்னாடியே சுத்துற? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு. ம் நிஜமா ஒன்றும் இல்லை. சரி பாத்துக்கோ. ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ. மூளை ஏதா பிதுங்கிருச்சா? பார்த்தோன்னே ஐ லவ் யூன்ற? பார்த்த உடனேலாம் இல்லை. உன்னை பார்த்து 1 மணி நேரம் ஆச்சு. நான் கிளியராக தான் இருக்கேன். ஐ லவ் யூ. ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா லவ் பண்ணு. அப்படின்னா எனக்கு பிடிக்கல. அப்போ பிடிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு யாரையும் பிடிக்காது. எதுக்கு? பிடிக்காது அவ்வளோதான். அது என்னன்னு சொன்னால் பின்னாடி வரமாட்டல்ல. பே ஓய் இங்க வா. என்னையா? உன்னதான். உட்கார். ஹலோ டாடி. சொல்லுமா. உனக்கும் எனக்கும் ஒரு டீல் இருக்குல்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? இப்பவா? இப்ப எதுக்குடா? எத்தனை வாட்டி தான் சொல்றது? அப்பா இந்த ஒரு வாட்டி டாடி. ஏன்னா இப்ப நீ சொல்றத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். யாராச்சும் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்ப யார் ப்ரொபோஸ் பண்ணது? மாட்டினான் டாடி ஒரு ஆன்டிக் பீஸ். நீ சொல்லு. சரி, நீ பிடெக் முடிச்சிட்டு 1 இயர் ஜாப் போற வரைக்கும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகவே கூடாது. இப்போ உனக்கு 21 ஆகுதுல, உனக்கு 23 ஆகுற வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணக்கூடாது. அப்போ உனக்கு மெச்சூரிட்டி லெவல் வரும்னு என்னோட அனுபவத்துல நான் நம்புறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உனக்கு பிடிச்சவன நீ லவ் பண்ணு. அது வரைக்கும் நோ. அவ்வளவுதானா? ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டானா? இல்ல டாடி, தேங்க்யூ. நீ சொல்லிட்டல, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போட்டு காட்டிக்கிறேன். சரி, டாடி வேலையில இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பாய். பாய். அதான் ப்ரோ விஷயம். ப்ரோவா? ஏன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு எல்லாரும் ப்ரோ தான். சரி, என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். என் பேர் பிரபா. நான் மெஹபூப் நகர் ரயில்வே எக்ஸாம் எழுதுறதுக்காக ஹைதராபாத் வந்திருக்கேன். எனக்கு தம்மு சரக்கு இப்படி எந்த பழக்கமும் இல்லை. கொஞ்சம் நல்லாவே படிப்பேன். எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உன்னையும் நான் இங்கே தான் பார்த்துன்றனால நீனாலே எனக்கு பிடிக்கும். சரி, அப்போ 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 2 இயர்ஸா? இன்னொரு பொண்ணு வந்தா 2 டேஸ்ல என்ன மறந்துடுவேன். உனக்கு எதுக்குப்பா? ஹைதராபாத் வந்துட்டல, நல்ல பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிப்போ. அப்படின்னா சரி, உன்னை எப்போ எங்கே பார்க்கணுன்னு மட்டும் சொல்லு. அட்ரஸ் கொடு. எந்த எதுக்கு? 2 இயர்ஸ் கழிச்சுன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல, ஓவர் ஆக்டிங் நல்லாவே பண்ற. பென் இருக்கா? பெண்ணா? நான் ஸ்டூடெண்ட்டு, என்கிட்ட பெண் எப்படி இல்லாமல் இருக்கும்? என்கிட்ட பேப்பர் இருக்கு. இது என் வீட்டு அட்ரஸ், இது என் அப்பா நம்பர். பத்ரம். சரி, அப்போ தேங்க்யூ. ஐ லவ் யூ. Love you. What?
வைஷ்ணவி, இந்த ஹால் டிக்கெட் யாருது? யாருது? இங்க கூட பார்க்கலாம். யாருது? இவன காலையில கோல்கொண்டால பார்த்த பையன் மாதிரி இருக்கான். காலைல ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணாமா, அவன் தான் இருக்கும். ப்ரப்போஸ் பண்ணானா? யாரடி அவன்? எவனோ ஒருத்தம்மா, ஆனது ஏதோ ஆயிடுச்சு. நான் டாடிட்ட சொல்லிட்டேன். எங்க டீல் பத்தி கேட்டு அவனே ஓடி போயிட்டான். டாடி கிட்ட சொன்னியா? என்ன ப்ரப்போசல்? யார் அவன்? நீ எதுக்குமா இப்படி கத்துற? நீயும் அப்பா மாதிரி கூலா ரியாக்ட் பண்ணு, அப்ப வந்து உன்கிட்ட சொல்றேன். இது எதுக்கு அது எதுக்கு அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சொல்றது கூட சொல்ல மாட்டேன் போ. சரி சொல்லு. கன்வின்சிங்கா இல்ல. சொல்லுங்கிறேன்ல. கொஞ்சம் எக்ஸ்பிரஷனை மாத்து, அப்ப சொல்றேன். சொல்லு வைஷ்ணவி. பர்ஃபெக்ட். இன்னைக்கு எங்க காலேஜ்ல எல்லாரும் சேர்ந்து மாஸ் பங்க் அடிச்சோம். மாஸ் பங்கா? அப்படின்னா என்ன? ஐயோ, டோன் மாறுதே உண்டு. இப்படி சடனா டோன் மாத்தினேன்னு வச்சுக்கோ, எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த பயத்தினால வந்த ஃப்ளோ கூட போயிடுது, அந்த ஃப்ளோனால மூட் கூட போயிடுது. அப்புறம் இஷ்டம். சரி சரி. இது ஓகே. மாஸ் பங்க்னா எங்களுக்கு நாங்களே லீவ் விட்டுக்கிட்ட மாதிரி அர்த்தம். அது எப்படிடி? அது எப்படின்னா, நானும் ஹாரிகாவும் கோல்கொண்டா போனோம். கொஞ்சம் பேர் சினிமாக்கு போனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பார்க் போய் சுத்திட்டு இருந்தாங்க. அந்த கோல்கொண்டா கிட்ட ஒரு பையன் கீழே விழுந்ததை பார்த்தேன். பாவம், எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அடி எதுவும் பட்டுருச்சான்னு கேட்டேன். அதுக்கு போய் அவன் 2 மணி நேரம் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நான் உடனே டாடி கிட்ட எங்க டீல் பத்தி பேசினேன். 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்கான். அட்ரஸ் கூட கேட்டான். ஆனா நான் என்ன பண்ணேன், டாடி ஃபோன் நம்பர் அட்ரஸ் 2 தப்பா கொடுத்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவ்வளவுதானா? உண்மையில ப்ராமிஸ். வேணாடி. அப்படின்னா மதர் ப்ராமிஸ். போய் தொலைடி. அப்புறம் ஏமா சொல்றத நம்ப மாட்ற? இன்னொரு வாட்டி பார்த்தா டைரக்டா வீட்டுக்கே வந்துருவான். அந்த மாதிரி பசங்களாம் சரி கிடையாது, பாத்துக்கோ. அதெல்லாம் சான்ஸே இல்ல. இவன் எங்கேயோ மெஹபூப் நகரான். இந்த ஜென்மத்துல பார்க்க முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ மெமரி. சடனா ஒருத்தன் வானத்துலேருந்து குதிச்சு வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னான். அவன்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேனா பார்ப்போம். இது லவ் ஸ்டோரி கிடையாது. லவ் ஸ்டோரிக்கு முன்னாடி நடக்கிறது. இன்னும் உங்ககிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. என் ஜேர்னி டு லவ் தான் இந்த காதல்.